கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சிகளை மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இந்த நாமத்துல உங்களோடு கூட இணையதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்துல வாழ்த்து சொல்கிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்துன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 26வது வசனம். அதுல ஒரு பகுதி, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுகிறது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயத்தோட அல்லது ஒரு குறிக்கோளோட ஒரு காரியங்களை நம்ம செய்யணும். ஒரு பள்ளிக்கூடத்திலோ அல்லது ஒரு கல்லூரியிலோ ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ சேரும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, நான் நல்லா படிப்பேன், முதல் மாணவனாக வருவேன், எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிதல், எல்லாம் நிறைய ஒரு குறிக்கோளோட தான் உள்ள போவாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுடைய சில காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோருடைய பொருளாதாரத்தை நினைத்து பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ரொம்ப உறுதியா இருந்து பாடங்களை படிச்சு வெற்றி பெறுவாங்க. சில நல்ல வசதியான பிள்ளைங்களும் எல்லாரும் முன்னாடி நம்ம அவமானப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு எல்லாரும் பிரயாசப்படுவோம். ஏன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், வெற்றி பெறணும். இந்த ஒரு காரியத்துக்குள்ள இறங்கும் பொழுது அதுல என்னது, வெற்றியை எல்லாருமே ஆசைப்படுவோம். ஒருவேளை ஒரு ஓட்டப்பந்தயத்துல போறோம் அப்படின்னு சொன்னா, ஓட்டப்பந்தயத்துல ஓடும் பொழுது என்ன செய்வோம், வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, எந்த நாடும் ஒரு நாடு எல்லா நாடும் விளையாடுவோம், எல்லாரும் நல்லா விளையாடுவாங்க. ஆனால் நமக்கு மனசுல என்ன இருக்கும், இந்தியா வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நல்லது இருக்கும். அதுல நமக்கு பிடிச்ச போலரோ பேட்ஸ்மேனோ நல்ல ஸ்கோர் பண்ணணும், நல்ல விக்கெட் எடுக்கணும், இதெல்லாம் நமக்குடைய ஆசையா இருக்கும். அதே போல விளையாடுறவங்களும் அப்படிதான், நம்ம நிறைய ரன் சேர்க்கணும் அல்லது நிறைய விக்கெட் எடுக்கணும்னு அவங்களுடைய குறிக்கோளா இருக்கும். இல்லைன்னா நம்ம இதுல ஜெயிக்கணும், இல்லை மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கணும் அப்படின்லாம் யோசிப்போம். அப்படிதானே? ஏன்னா நம்ம ஒரு குறிக்கோள் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய காரியங்கள் அப்படியா இருக்கும். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, சரி இந்த மாசத்துல எனக்கு 15,000 வருது, இதுல 12,000 எப்படி ஆச்சு குடும்பத்தை நடத்தி 3,000 நான் சேர்த்து அடுத்த வருஷத்துக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட காரியங்களை தாய்மார்கள் செய்வாங்க, அல்லது குடும்பத்துல கணவன் மனைவி சேர்ந்து காரியங்கள் செய்ய. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு வெற்றியை காணணும், ஒரு குறிக்கோளோட. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம என்ன குறிக்கோள் வச்சிருக்கிறோம், ஆன்மீக வாழ்க்கையில நாம முன்னேறுவதற்கு என்ன குறிக்கோள் இருக்கிறது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அல்லது ஏற்றுக்கொள்ள இருக்கிற நீங்களும் என்ன நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. என்ன ஒரு குறிக்கோள், எப்படியாவது நம்ம அந்த பரலோக ராஜ்யம் போகணும், அந்த பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கிற நம்ம குறிக்கோள், அதற்கான பாதைகள், அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காரியங்களை நம்ம எப்படி பின்பற்றுகிறோம், அந்த காரியங்களை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முக்கியமாக பார்க்கணும். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், அவங்க ஒரு சின்ன வயதுல தாய் இழந்த ஒரு சகோதரி. அவளுக்கு தம்பிமாருங்க இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சகோதரி படிப்பதற்காக எங்களோட கூட கல்லூரியில இருந்தாங்க. கல்லூரியில் இருக்கும் பொழுது நாங்களாம் எப்பயாச்சும் ஒரு நேரம் சில நேரங்களில் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பதற்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுவோம் அல்லது வெளியே போவோம். அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த சகோதரி எப்பவுமே முழு மூச்சுமாக படிப்பு 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 படிப்புனே இருப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்களுடைய குறிக்கோள் சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கூட ரொம்ப கட்ட முடியாது. எங்களுக்கெல்லாம் ஃபீஸ்லாம் கட்ட முடியாது. நாங்கள் சம்மரில் வேலை செய்து அந்த என்ன செய்வோம், திருப்பி அந்த லீவ் நாளில் வேலை செய்து திருப்பி எப்படியாவது அந்த கல்லூரி படிப்பை ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு அடுத்த வருஷம் கட்டிடுவோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் என்ன செஞ்சோம், உதவிகளை பெற்று படித்து வந்தோம். ஆனால் அந்த சகோதரி அப்படி தான் கஷ்டப்பட்டு படித்தாங்க. ஏன்னா வீட்டில் அம்மா கிடையாது, இங்கே ஹாஸ்டல் இருக்காங்க, அப்பாங்க ஊரில் இருக்காங்க. அந்த ரொம்ப சின்சியராக எல்லா காரியங்களும் செய்வாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க படித்து மாஸ்டர்ஸ் முடிச்சாங்க, பிஎட் முடிச்சாங்க, இப்போ பிஹெச்டி கூட அவங்க பண்றதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, பண்றாங்க. ஏன் சொன்னா ஒரு குறிக்கோள் வாழ்க்கையில. அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில அவங்க ஆண்டவர் உயர்த்தினாரு. அவங்க பிள்ளைங்க பெரிய படிப்புல இருக்காங்க. ஒருத்தங்க இப்போ டாக்டருக்கு படிச்சிருக்காங்க அவங்களுடைய பிள்ளை. ஏன் சொன்னா ஒரு குறிக்கோள் வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும். யாரும் இல்லாத பட்சத்தில் தேவனை அவங்க பற்றி கொண்டு ஆண்டவருக்கு பிரியமருந்து ஆண்டுடைய காரியங்கள், ஆண்டுடைய ஆலயத்தின் ஆலயங்கள்ல அவங்க அவ்வளோ வேலைகளை செய்து காரியங்கள்லாம் செய்வாங்க. அந்த சகோதரி இப்போ ஆண்டவர் அதிகமாக உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க குறிக்கோளோட காரியங்களை செஞ்சாங்க. அதோட யாரு, தேவனோடு கூட. தேவன் அவங்க என்ன செஞ்சாங்க, நான்
நிச்சயமில்லாதவனாக ஓடேன். நிச்சயத்தோட ஆண்டவர் என்னோட கூட இருக்கிற ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். அவங்க கேட்கிற எல்லா இடங்களும் அவங்களுக்கு உதவி கிடைச்சி ஆண்டவர் கிருபையா இருந்து என்ன செஞ்ச பெரிய காரியங்களை வாய்க்க செய்தார். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நம்ம நிச்சயத்தோட ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிச்சயத்தோட நம்ம ஓடணும். எப்படி பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருல, நீங்க கொரிந்தியர் 9:24 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கையை என்ன சொல்றா, ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிடுவாரு. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு இலக்கை நோக்கி ஓடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இலக்கை நோக்கி ஓடுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த பந்தய பொருள் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக ஓடுவோம்னு சொன்னா, நம்ம என்ன செய்வோமா, அதற்கு தடையா இருக்கிற காரியங்களை நீக்கி போ. எப்படி ஒரு ஓட்டப்பந்தய வீரன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறானோ, அதே போல நீங்களும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். ஓட்டப்பந்தயக்காரர் ஒரு பெரிய தட்டுல சாப்பாடு போட்டு ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ண போவாங்களா? இல்லை. அவங்க ரொம்ப அழகா எவ்வளோ வாட்டர் குடிக்கணும், எவ்வளோ ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு அவ்வளோதான் எடுப்பாங்க. ரொம்ப கண்ட்ரோலாக நிறைய சாப்பிட ஆசையாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அதே போல தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா, பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த பந்தய பொருளை பட முடியும். நல்லா சாப்பிட்டு நல்லா ஓடவே முடியாமல் நடக்க முடியாமல் இருக்கிற மனுஷன் ஒரு ரன்னிங் ரேஸில் போய் நிற்க முடியும்னு சொல்லி நின்று ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியும்னு சொன்னால் சாத்தியமா இல்லை. அதே போல் நீங்களும் பாவ அழுக்கோட நம்மளால ஆண்டுடைய சன்னிதானத்தை நோக்கி ஓட முடியாதுன்றதை நம்ம மனசுல வச்சு எல்லா காரியங்களும் நம்ம செய்வோம்னு சொன்னா, நம்முடைய குறிக்கோள் நாம் நிச்சயம் இல்லாத ஓடாதபடிக்கு நிச்சயத்தோட எனக்காக தேவன் ஒரு கிரீடத்தை வச்சு, எனக்காக தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திருக்கார், அவர் மீண்டும் வரப்போகிறார், அவர் என்னை அழைத்து செல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த நிச்சயத்தோட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நடந்து போவோம் அப்படின்னு சொன்னா, அது ஜீவிப்போம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த பந்தய பொருளை பெறுவதற்கு தேவன் கிருபை செய்வார். அவர் சொன்னபடி நம்ம செஞ்சோம்னு சொன்னா, அவர் நம்மோடு கூட வர போறாரு. நம்ம கைவிடாதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ள போறாங்க. அந்த தேவன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்னது போல இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. மோசைக்கு சொன்னது போல நமக்கும் சொல்றாரு. யோசுவாவுக்கு சொன்னது போல நமக்கும் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ நிச்சயமா ஓடு, நிச்சயத்தோடு உனக்காக நான் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறேன், நான் வரப்போறேன், நான் வர்றப்ப நீ நோக்கி வருவதற்கான ஒரு ஆயத்தத்தோடு இரு அப்படின்னு சொல்றேன். அந்த தேவனை நோக்கி நீங்க ஆயத்தப்பட ஆசைப்படுறீங்களா? அவர் நமக்காக வைத்திருக்க ஸ்தலத்துல போய் அங்க தங்க நீங்க ஆசைப்படுறீங்களா? அவரோடு கூட நித்தியமாக வாழ ஆசைப்படுறீங்களா? தொடர்ந்து அவருடைய அன்பில் நிலைத்திருங்க. அவர் சொன்னபடி நம்ம செய்வோம். குறிக்கோளோட அந்த பரலோகத்தை அடையணுன்ற அந்த குறிக்கோளோட ஜீவிப்போம். ஏன்னா நம்ம பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த முடித்தேன் என்ற நாங்களும் முடிப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட என்ன செய்வோம், ஜெபம் செய்வோமா? ஜீவனுள்ள தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து எங்களுடைய குறைவுகளை எல்லாம் மன்னித்து நிறைவாக நீர் எங்களுக்கு புதிய கிருபையினால புதிய நாளை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளின் வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிச்சயமில்லாதபடிக்கு ஜீவிக்காதபடிக்கு எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில நிச்சயத்தோடு தேவன் எங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவரோடு கூட நாங்களும் பரலோகம் செல்வோம் என்ற அந்த குறிக்கோளோடு நாங்கள் ஜீவிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. உலக காரியங்களுக்காக நாங்கள் குறிக்கோளோடு ஜெயிக்கிறது பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாதபடிக்கு பரலோகத்துக்காகவும் உண்மை நாங்கள் இந்த வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை பற்றி கொண்டு உமக்காக ஜீவித்து உடைய ராஜ்யத்துக்கு வருகிற தகுதி உள்ளவர்களாக உடைய கிருபை நிமித்தமாக உடைய இறக்கத்தின் நிமித்தமாக நீ எங்களை மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் அவருடைய பாத்திர கெஞ்சிமா நடுகிறோம். அதுக்கு தடையா இருக்கிற பாவங்கள் சாத்தான் தொடுக்கிற எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு துணை நின்று எங்களோடு கூட இருந்து எங்களை வழிகாட்டி பாதை காட்டி எங்களை நடத்த விடுமா கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமி. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியோட தேவைகளை சந்தித்தலுங்க, சமாதானத்தை கட்டளிடுங்க. சமாதானத்தின் தேவன்தாவே ஒவ்வொருவரோடு ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.